இவன் வலையெல்லாம் போட்டு இழுத்து பார்த்தா வலை தொஸ்ன்னு வந்துருச்சு. டயர்ட் ஆகி போய் இவன் பலமெல்லாம் சோர்ந்து போய் டயர்ட் ஆகி நொந்து போய் வரான். இவன் தான் பெரிய பலசாலி ஆச்சுல்ல. யாரு இவனுங்க தான் கடல்ல தேறினவர்கள் ஆச்சுல்ல, பலப்பட வேண்டியதானே. இவங்க பலமெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகல. புரியுத பெண்ணுன்னு ஆவியானவர் அவனுக்கு உணர்த்த வைக்கிறாரு. நான் இல்லைனா நீ செய்ய முடியாது, நான் இல்லைனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, நான் இல்லாமல் நீ பெரியவன் அல்ல. நீ பிசினஸ்ல வேணா பெரியவனா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு வலையில ஒரு மீன் கூட சிக்கலையே. இன்னைக்கு நீ பிசினஸ் என்ன பண்ண போற நினைச்சு பாருங்க. ஆண்டவர் மட்டும் இல்லை என்றால் அன்றைக்கு பேதுருவுடைய படகு எம்டி. போயிட்டு வந்த பிசினஸ் லாஸ். ஆண்டவர் புரிய வைக்கிறாரு, மகனே பேதுரு இப்ப வலைய போடுறா அப்படிங்கிறார். வலையை இழுக்கிறார்களாம், வலையை இழுக்க முடியவில்லை, வலை கிளிகிறது. அப்படின்னா ஆங்க எங்க இருக்குது? வலைக்குள்ள இருக்குது. வலையை இழுத்தா வலை கிளியத்தக்கதுன்னா வெயிட் ஆண்டவர் உள்ள ஓடுறாரு. அதே கடல்ல தான் அவன் போட்டு இழுத்தான், அந்த வலை வெயிட்லெஸ்ஸா மேல வந்துருச்சு. இப்ப அதே வலை இழுக்கிறான், அவனால இழுக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை மாதிரி நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். செய்கிறவன் தான் பலப்படுவான். ஆண்டவரோடு இல்லைன்னா பலப்பட முடியாது, ஆண்டவரோடு இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது.